முதல்ல இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்த பிஆர்ஓ மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்குது, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோன்னா அவங்களால தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி, இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது, எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜெல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20, 25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசல, நம்ம மனசில் இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறாக யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ்
ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு. அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி? தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களை இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதுக்கு இதை இதை பண்ணாதான் வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்க வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சதான் நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்றேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, யுஎஸ்ஏ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்ட்ல தோணல. எவ்வளவு நம்ம படிச்சாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சினிமாங்கிறது ஒரு கடல். அதுல சில பேர் இவ்வளோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வயசு பத்துறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்ட படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனா நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்றேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட பேச, மேடைக்காக நான் பேசலாம். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சினிமா துறை எங்கெங்க போயிட்டு இருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா, அப்ப என்ன இருக்கு லைஃப்ல? அதாவது நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்ப எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. பாடல்கள் அப்ப எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒண்ணு கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒண்ணு புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்ப சினிமாவில் வருது. ஆனா இருந்த குவாலிட்டி இப்ப இருக்கா? இல்லை, எல்லாருமே நம்ம கட்சியில உறுப்பினர்கள் தான். என்னம்மா கூலா இருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. கூடும்போது ஒரு மாசா கூப்பிடுங்கம்மா, பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல. வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர். என்ன நிஜமாவே இருக்காவா? அந்த கல்பூர் தெரியாப்பா. ஆமா. ஸோ
இதெல்லாம் நமக்கு இருக்குமா? அது மட்டும் இல்லை, டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்கு. அதனால அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம். உங்க பேரு? மோகனா. மோகனாக்கு வெந்து தணிந்தது காடு. மோகனாக்கு வணக்கத்தை போடு. பேய் கொட்டு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய் கொட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும். கொட்டு அப்படின்னால உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க. நான் பேரரசார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். யோ ஐயரு, கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொரிக்கணும், இல்லைன்னா கூமுட்டையா போயிரியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்துல, திருப்பாச்சி படத்துல வசனம் பேசியிருப்பேன். அப்போ நான் அங்கே அவர்கிட்ட கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இந்த படம் பேய் கொட்டு. காஞ்சிபுரம்னா பட்டு, இது பேய் கொட்டு. சாப்பிட தேவை தட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இனிப்புனா லட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இப்ப கைய தட்டு. மேடம் வந்து ஏதோ 32 ஏதோ கிட்டத்தட்ட 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க. என் தானே தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு பிறகு சகலகலா வள்ளி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன். இந்த மாசத்துல மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள 10 அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 அவார்டு, 11வது அவார்டு நம்ம பேரரசார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. 12வது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்திருக்காங்க, மாஸ்டர் அவர்கள். 13வது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன். மேடம், இன்னும் நீங்க பல அவார்டு வாங்கிட்டே வரணும். இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லல, உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன். அப்படி ஒருவேளை வாங்கி தரலன்னா, அதாவது நான் அவர் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன், அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுறேன்டா. வாங்கிட்டீங்களா? சரி, வாங்கினா இன்னொரு தடவை கொடுக்க சொல்றேன் மேடம். அவார்டு வாங்கறதுக்கு என்ன இது ஆகணும்? அவார்டு வாங்கறதுக்கு இப்ப உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை. இப்ப உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும், அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க, பொய் புரட்டு எதுவுமே இல்லை. 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னு நானே மேடம்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை, இப்படி கொட்டுவோம் இல்லையா, அந்த இதுதான் அப்படின்னு. இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம். ஏன்னு கேட்டேன். ரொம்ப கொட்டிட்டாங்க. ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில்? ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க. வெளியூரில் இருந்தாக்க இன்னும் எல்லாருமே வெளியூரில் இருக்கீங்க. ஷூட்டிங் இருந்தாங்க, அப்ப ஷூட்டிங் வந்திருப்பீங்கல்ல. ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய் கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காங்க. அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இது என்னுடைய ஆதங்கம். வந்திருக்காங்க. ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணோம். அந்த நாய் வந்திருக்கா மேடம், பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருக்கா, வெள்ளை கலர், அது பாத்தீங்களா? இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லலையா? அதான மேடம் சொல்றீங்க?
இல்ல மேடம், பரவாயில்ல மேடம். இந்த நாய் நன்றி உள்ள நாய், இந்த நாய் பாசமான நாய், புரியுதுங்களா? இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்கிறதா இந்த நாய். கூல் சுரேஷ் என்ற அந்த நாய், புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்ப உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு, இல்லையா? பாத்தீங்களா? என்ன பிரீடா? எவ்வளவு நான் அதையும் சொல்ல, அதையும் குழு கொடுக்குறேன். டாபர்மேன் சந்தோஷமா? இல்ல ராஜபாளையம் வீரமா வைக்கலாமா? இப்படி நீங்களே எந்த நாய் வேணும். ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது. உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை ஆனாக தியேட்டர்ல போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய். அது இந்த படத்தோட பேய், புரியுதா? அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்ப மேடம் படம் ரிலீஸ்? வருகின்ற 21ஆம் தேதி, மார்ச் 21ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய் கொட்டுன்ற படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு செல்ஃபில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க, சரிங்களா? நீங்க சொன்னா சரிதாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி பேரர் சார் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன். காம்பேர் பண்றவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார், விஜய் சார், இன்னும் பல ஜாம்பவான்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் பேரர் சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி என்னுடைய பேரை அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலிருந்து அந்த பொன்மொழி, அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல. ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால. இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டுதான் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க, இல்ல வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு. எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணும்ன்ற எனக்கு எண்ணம் இல்லைங்க. மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன். அதனாலதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் இருப்பேன். நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, இறந்தவங்க ஒரு பேர் வச்சாலும் சரி, இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க கல்லறையில் நின்று உங்களுக்காக போராட போறதில்ல. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் தான் உங்களுக்காக போராட போறது. அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல. என்னுடைய பேரை கூல் சுரேஷ் என்ற பேரை என் பேரை வச்சுதான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம். இல்லையா, தனித்து நிக்கிறேன். கூல் சுரேஷ் தனிச்சு நிப்பேன். என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்ல. நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். கோடி பிரியாணியை கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இல்ல இந்த கூல் சுரேஷ். பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை போக விடாம ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ, இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல. புரியுதுங்களா? தெரு தெருவா நிப்பேன். அதுதான் கூல் சுரேஷ். நான் பாட்டுக்கா கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றதும் இல்ல இந்த கூல் சுரேஷ் கட்சி. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூல் சுரேஷ் கட்சி. 26ல பாருங்க, 2026ல பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நான் இது சும்மா மேடைக்காக சொல்லல நானு. புரியுதுங்களா? என்ன சார் கேட்டீங்க? சார், நான் குல்லா போடுற ஆள் இல்ல சார். புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான். புரியுதுங்களா?
வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. புரியுதுங்களா? கூல் ப்ரோ. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஐ ஆம் கூல் ப்ரோ. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்துல இந்த மாசத்துல ஒரு சிறப்பான வேலையை செஞ்சு இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு வாரம் காலமா பாத்தீங்கன்னாக்கா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் சொல்றாங்க, அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், எப்படி தமிழ்நாட்டுல இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, அதே மாதிரிதான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். நீங்க எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது, எந்த இங்கு ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள். அதனால லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதனால இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி என்ன சார்? வாட் ப்ரோ? ஐ எம் கூல் ப்ரோ. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. சார், சவத்துல உள்ளதை அழிக்கலாம் சார், மனசுல உள்ளதை அழிக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இந்த பேய்கொட்டு படத்துல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல ப்ரோ, பேப்பர் காலி ப்ரோ, பேப்பர் காலி. 26ல ஐயா ஜாலி. தேங்க்யூ.